அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் இங்கு ஒருவரும் இல்லை என்றார் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: இங்கு ஒருவரும் இல்லை என்றார். நான் சொல்வது மாயபோக மாந்தர்க்கு அல்ல, யோக மாந்தர்க்கு என்றும், நான் சொல்வதை கேட்க வல்லவர் இங்கு ஒருவரும் இல்லை என்றார் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள். நான் சொல்வதை கேட்க வல்லவர் வடக்கில் வெகு தொலைவில் இருக்கின்றார் என்றார். அவர் யார்? இந்திரிய ஒழுக்கம் பெறாத நாம்தான். நான் சொல்வதை கேட்க வல்லவர் வடக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வருவார்கள் என்றார். அவர்கள் யார்? இந்திரிய ஒழுக்கம் பெற்றவர்களும் கரண ஒழுக்கம் பெற்றவர்களும். ஆண்டவர் அருளாணைப்படி கடைபிடித்தோம், வாங்குவார் இல்லை, கடையை கட்டிக்கொண்டோம் என்றார்கள். திறந்து வைத்த சத்திய ஞானசபையை காணவல்லார் ஒருவரும் இன்மையால் சத்திய ஞானசபையை பூட்டி சாவியை சித்தி வளாகத்தில் வைக்கச் சொன்னார்கள். சத்திய தருமச்சாலையிலே ஜீவகாருண்யம் செய்து இம்மையிலே மறுமையிலே மேலையிலே பெருந்தவத்தால் செய்த பெரும்பயனாம் விளைவையெல்லாம் சத்திய தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த மெய்த்தந்தையே என்று சுத்ததேகம் பெற்றதை அறிவித்து ஜீவகாருண்யத்தால் முத்தேக சித்தி பெற்று சுத்த சன்மார்க்க ஊன்றிய தமிழ் மாமறையை உலகெலாம் பரப்ப திரு அறையில் இருந்த அணையா விளக்காய தன்னை சாட்சியாய் வெளியில் வைத்து தான் பெற்ற பேற்றினை மற்றவர்களும் பெற்று உய்ய திருவருட்பிரகாசமாய் பாவித்து இவ்விளக்கை அணையாது இரவு பகலற்ற செஞ்சுடர்பூ என வழிபட்டு உய்யச் செய்து ஜீவகாருண்யத்தால் முத்தேக சித்தி பெற்று
மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ தை புனர்பூச சந்தி நடுநிசியில் திருக்காப்பிட்டுக் கொண்டார். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.